இது எங்கள் பஞ்சாயத்து கிணறு. இங்கிலீஷை பாருங்க. 1961 ரெடி பண்ணல ஒரு கிணறு. இப்போ பஞ்சாயத்து கிணறுன்னு சொல்லியும் பஞ்சாயத்து கிணறு 1991 பஞ்சம் அடிபட்டு. சரி, இந்த கிணறு எப்படி இருக்குன்னு பாருங்களா. எத்தனை அடியில் தண்ணி இருக்குதுன்னு கரெக்டாக அந்த டைமில் 120 அடி ஆழம் உண்டு. 95 அடி ஆழம் உண்டு. கீழே மொத்தம் கருங்கல் கட்டுது. மேலே அதுக்கப்புறம் ஒரு லேயரை கட்டி அப்படி மற்ற மாதிரி நான் பூசி விட்டு கீழே போனோன்னா மொத்தம் கருங்கல். அதே கீழே போனால் வட்டுன்னு நெஞ்செல்லாம் காங்கிரீட்டில் போட்டால் வட்டு. அது சமீபத்தில் இறக்குனது. புரியுதா? கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும் கருங்கல். என்ன கீழே என்ன ஜூம் பண்ணி தரணுமா? இதெல்லாம் கருங்கல். உங்களுக்கு வெள்ளையா என்ன தெரியல. பாசிக்கு கீழே கருங்கல், மொத்தம் கருங்கல். 92 எல்லாம் நல்ல தண்ணி வெரி டைமு. 1992 93 அந்த டைமில் நல்ல இது. நாங்கள் தண்ணி எடுக்கணும்னா இங்கேருந்து 3 கிலோமீட்டர் வரை போகணும். ஆனால் இன்னைக்கு தண்ணிக்கு ஒரு பஞ்சமே இல்லை. அன்னைக்கு ஒரு டைமில் தான் பஞ்சம் வந்து. இப்போ எங்கெல்லாமோ கிணறு எல்லா கிணத்துலையும் குவாரி குடிப்போம். குடிச்சிட்டு தண்ணியெல்லாம் வீட்டுக்கெல்லாம் குவாரி எடுப்போம். ஆனால் இந்த டைமில் இங்கே குவாரக்கு ஆள் இல்லை, தண்ணியை குவாரக்கு ஆள் இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்கள் 20 அடி ஹைட்டில் தண்ணி எப்போலாம் நீர் மட்டம் 20 அடி 25 அடிக்குள்ளே நிற்கும். 20 30 அடியும் போடுங்களேன் ஜம்முங்க. ஆனால் தண்ணி செழிப்பாக இருக்கும். என்ன காரணம்னா எல்லா வீட்லேயும் போரு எல்லாம் போட்டணும். போரெல்லாம் போட்டு இந்த தண்ணி தேவையில்லை. ஆனால் தண்ணி குடித்த கடி ஐஸ் தண்ணி குடித்த போல இருக்கும். நல்ல டேஸ்டாட்டம் அப்படின்னு நல்ல ஜம்முன்னு இருக்கும். ஆனால் போர் போட்ட பிறகு எனக்கு எவ்வளோ போர் தான். இந்த தண்ணிக்கு அந்த தண்ணிக்கு ஒத்து வரையில. இது டேஸ்டான தண்ணி, கிணத்து தண்ணி. அதுன்னா போர் இறக்க நமக்கு தெரியாதா? அது 300 அடி தாத்திரிக்கும். இது வெறும் 95 அடி தாத்த தண்ணி மக்கள் யூஸ் பண்ணல. நான் போர் போட்டதில் அந்த தண்ணியில் ஒரு சின்ன ஒரு சவக்களிப்பு போல இருக்கும். என்ன சொல்லுறது, வித்தியாசமாக இருக்கும். ஒரு என்ன குடிக்கலாம் இல்லைன்னு இல்லை. ஏன்னா இந்த தண்ணி ஜம்முன்னு இருக்கும். ஆனால் அந்த தண்ணி இப்போ யாரும் பெருமாற விட்டுறோம். பஞ்சாயத்து 2 இதெல்லாம் வச்சிருக்கு. கொஞ்சம் வருஷம் ஆகுது. எல்லோரும் அப்படி எல்லாம் பண்ணிட்டு நிற்கும். ஆனால் இந்த கிணத்துக்கு ஒரு விடிகாலம் வரணும். என்ன பண்ணதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். பாருங்க தண்ணியை வேறுங்க எப்படி அழகாக இருக்குது. சாடி குளிச்ச முடியாது. இத்தனை வருஷம் 1961 தோன்றினது. வருஷங்களால் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 5 அடி இறக்கி வட்டை போட்டணும், ரவுண்டு வட்டு. இது ஹைட்டு 95 அடி என்ன உண்டு 95 அடி. இப்போ இருக்கிறது தரை மட்டத்துலேருந்து 20 அடி ஆழத்தில் தண்ணி நிற்கிது. மழை டைமில் நல்ல தண்ணி. கூடி போனால் 20 அடி தான் தண்ணி தாளம். 20 அடினா 15 அடி தண்ணி தான் தாளம். வெயில் காலமும் சரி தான். குடிச்ச கண்ணீர் போல் இருக்குது. எங்கிட்ட பார்த்தா அங்கே தெரியும். இந்த கிணறை ஒருக்க இறச்சி மக்களுக்கு இது யூஸ் ஆகணும். மக்களுக்கு எல்லோரும் யூஸ் பண்ண முடியாது. எல்லோரும் யூஸ் பண்ணல. ஒரு போரை போட்டு பம்பு செட்டை வச்சு மக்களுக்கு தேவையில்லை. உங்கள் ஊரில் அப்படி என்னென்ன கிணறு என்ன அப்படின்னா சொல்லுங்கள். எப்படி இருக்காங்க 20 அடிகள். ஆனால் எல்லா மக்களும் இங்கே தான் வருவாங்க. இன்றைக்கி எல்லா வீட்டிலையும் போர் தான், கிணறு இல்லை. அன்னைக்கு உள்ள கிணறு இப்போ யாரும் கிணறு இங்கே தோண்டியதில்லை. போர் இங்கே பைப்பு தண்ணி இல்லை. எல்லாம் பைப்பு தண்ணி, கவர்மெண்ட் பைப்பு தண்ணி ஒன்றா இருக்குது. ஆனால் யூஸ் ஆகாது. எல்லாம் போரை விட்டு இதே கிணத்துலேருந்து தண்ணி குடித்தா நல்லா இருக்கும்.
என்ன கருத்து, உங்கள் கருத்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, பாருங்கள்.